ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் சொல்லிக் கொள்கிறேன். நம் தேவன் நல்லவர், வல்லவர். ஆம், நல்லவர். நம் தேவனுடைய பார்வையிலே மனுஷர்களாகிய எல்லோரும் அவருடைய பிள்ளைகள். அவர் யாரையும் பிரித்து பார்ப்பதும் தள்ளி வைப்பதும் பிடிக்காமல் போவதும் அவருடைய பார்வையில் ஒருபோதும் இருந்ததில்லை, இருக்காது, இருக்க போவதில்லை. தாய் தான் பெற்றெடுத்த 10 பிள்ளைகளில் எல்லா பிள்ளைகளும் அழகாக இருப்பதும் இல்லை, எல்லாம் ஒரே மாதிரியான குணங்களும் இருப்பதில்லை. ஆனாலும் தாயின் கண்களுக்கு எல்லா பிள்ளைகளும் ஒரே விதமாக நடத்துவதுதான் தாயின் குணம். தந்தை மட்டும் என்ன விதிவிலக்கா? ஆம், அவரும் தன்னுடைய பிள்ளைகள் எல்லோருக்காகவும் அவருடைய வாழ்நாளில் ஓடி உழைத்து அவர்களுக்கு செய்வதுதான் அவருடைய பிரதான வேலையாகவும் விருப்பமாகவும் இருக்கிறது. நம்முடைய வேதமும் அதைத்தான் சொல்லுகிறது. பிள்ளை மீனை கேட்டால் பெற்றோர்கள் அந்த பிள்ளைக்கு பாம்பை கொடுப்பார்களா? பிள்ளை பசியின் போது அப்பத்தை கேட்டால் பெற்றோர்கள் கல்லை கொடுப்பார்களா? மத்தேயு 7ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து, உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை அறிந்திருக்கிற போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயமல்லவா? நம்மை உண்டாக்கின இறைவன், கடவுள், தெய்வம், பிரஜாபதி, தேவுடு எல்லோருக்குமானவர். அவர் எல்லோரையும் நேசிக்கிறார். அவருடைய பார்வையில் எந்த மனுஷனையும் பிரித்து பார்ப்பது அல்ல. நம்மை அவருடைய சாயலில் உண்டாக்கி நமக்கு ஜீவ சுவாசத்தை கொடுத்த தேவன், அவரில் எந்த ஒரு மாறுபாடும் வேறுபாடும் இல்லை என்பதை நாம் அறிய வேண்டும். மனுஷரில் பேதங்களையும் வேற்றுமைகளையும் பார்க்கிற மனுஷரிடத்தில் எச்சரிக்கையாயிருங்கள். அது நல்ல மரத்தின் கனிகள் அல்ல, அது தேவனை அறிந்த மனமும் அல்ல. மனுஷரில் வேறுபாடையும் பேதம், மதம், ஜாதி என்று பிரித்து கலவரங்களை உண்டு பண்ணுவது நல்லது அல்ல. விலையேற பெற்ற மனுஷ ஆத்மாவை, மனுஷ உயிரை மாய்க்க காரணமான மனுஷனே, உனக்கு ஐயோ! உன் குடும்பத்திற்கு ஐயோ! சந்ததிக்கும் ஐயோ! மனுஷனுக்கு உயிர் கொடுக்க ஆகாத உனக்கு உயிரெடுக்க தோன்றும் எண்ணங்களே உன் ஆத்மாவிற்கு விரிக்கப்பட்ட வலையாக இருக்கிறது. உலகத்திற்கு அதிபதியான பொல்லாதவனை நீ அறிந்தாயானால் உன் பொல்லாத குணங்களை விட்டுவிட்டு நல்ல கனிகளை கொடுக்கும் நல்ல பழக்கங்களும் குணங்களும் வருமல்லவா? நம்மை உண்டாக்கின தேவன் நம் மீது பிரியப்படுகிறார், நம் மீது நாட்டம் கொண்டு, இதோ என் பிள்ளை என்னிடத்தில் எப்பொழுது வரப்போகிறான் என்று பார்க்கிறவராய் இருக்கிறார். சங்கீதம் 100. பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சன்னதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளாய் இருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. நம்முடைய சேனலில் தேவ நீதி, அன்பு, அறம், சமூக நீதி, ஆத்துமா, தயவு, இரக்கம், கிருபை, தேவனையும் அவருடைய கிருபையையும் பற்றி மாறி மாறி பேசிக்கொண்டே இருக்கிறேன். கவனிப்பார் இல்லை, கேட்பார் இல்லை. வீதியில் தன் பசிக்காக அங்கலாய்க்கிற தரித்திரனை போல பேசிக்கொண்டிருக்கிறேன்.
அன்பும் நீதியும் இறையாண்மை என்று. நீங்கள் லைக் பண்ண வேண்டாம், கமெண்ட்டும் பண்ண வேண்டாம், அது உங்களுக்கு தூரமாக இருப்பதாக. அவைகளின் மீது நாட்டம் கொண்டு வந்தவனும் நான் அல்ல. ஆனால் ஒன்று, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவன் இடையே ஆணவம், ஜாதி, பேதம், மதம் என்று பார்க்கிறான். ஆனால் நாம் தேவனை அறிந்தோம், அவரை ஏற்றுக்கொண்டோம். அவை நம்மில் இருக்கும் என்றால் நாம் எங்கே இருக்கிறோம்? தெய்வத்தை அறிந்தோமா? அவருடைய ரட்சிப்பை பெற்றோமா? தங்களுடைய இருதயத்தில் ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிற ஜனங்களிடையே ஆணவம், ஜாதி, பேதம் உண்டாயிருக்குமானால் அதை களையுங்கள், வேரோடு அகற்றுங்கள். அவர் வருகை உண்டு, காலம் கடைசியாக இருக்கிறது. நீங்கள் கற்றதினால், இயேசுவை பற்றி அறிந்ததினால் நீங்கள் பெற்ற பலன் என்ன? ஆண்டவராகிய இயேசுவை தேவகுமாரன் என்று விசுவாசிக்காதவன் மனுஷர்களுடைய வேறுபாடுகள் உண்டு என்று எண்ணி நாய்களை, நரிகளை வெட்டி சாய்ப்பது போல மனுஷனை வெட்டி சாய்க்கிறான். அதுபோல ஆண்டவராகிய இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட மனுஷனும் கிறிஸ்தவனும் தங்களிடையே வேறுபாடுகளை பார்ப்பவனானால் அவன் பெற்ற ரட்சிப்பு எங்கே? அவனின் வெளிச்சம் எங்கே? அவனுடைய கிரியைகள் எங்கே? இது தேவனுக்கு சித்தமாக இருக்கிறதா? களைந்து போடுங்கள் உங்கள் ஆத்துமா இந்த கலைகளோடு தேவனுடைய ராஜ்யம் சேர தகுதியாயிராதே. மனுஷனுடைய அமைதிக்கும் வளர்ச்சிக்கும் நல்ல சூழ்நிலைக்கும் ஒருமைப்பாட்டிற்கும் தடையாக நின்று வெட்டி போடுகிறவர் கோடாரியை போன்றது ஆணவம், ஜாதி, மதம், பேதம். மதமும் மனுஷனை வேறுபடுத்தி பார்க்கும் குணம் மனுஷனால் உண்டாக்கப்பட்டு இருக்குமானால் மதம் என்பதை கலைத்து மார்க்கத்தின் வழியாக இறைவனை தேட வேண்டும். ஆகவே நான் சொல்ல முற்படுவது என்னவென்றால், தேவனை மதத்தின் நிழலிலிருந்து தேட வேண்டாம். அவருடைய மார்க்கத்தின் வழியாய், அவர் சொல்லிய அன்பின் மொழியின் வழியாய் இறைவனை தேடுவதும், மனுஷனை நேசிப்பதும், மனுஷனை மன்னிப்பதும், சமாதானத்திற்கு ஏதுவாக இருவதும், இதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அடையாளம். நமக்குள் வேறுபாடுகளை களைந்து அன்பினால் நாம் ஒன்று சேருவதுதான் தேவனுக்கு பிரியமான காரியம். ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இருக்கக்கூடாத குணங்கள் என்ன என்றால், ஆணவம், ஜாதி பார்க்கிறது, பேதம் பார்க்கிறது. ஆணவம் என்றால் என்ன? ஆணவம் என்பது அகம்பாவம், ஈகோயிசம், நான் என்ற எண்ணம். நான் தான் உயர்ந்தவன், என்னுடைய சொல்தான் உயர்ந்தது, நான் மற்றவர்களை விட உயர்வாக கருதுகின்ற ஒரு மனநிலை. இப்படிப்பட்ட ஒரு மனநிலை சமுதாயத்தில் இருக்குமானால் அதனுடைய பாதிப்பு மனிதர்களிடையே ஒத்துழைப்பு குறைகிறது, சகோதரத்துவ உணர்வும் சிதைந்து போகிறது. அதிகாரம், செல்வம், கல்வி போன்றவற்றில் பெருமை காட்டி பிறரை தாழ்வாக பார்ப்பது, இது சமுதாயத்திற்கு நல்ல விளைவுகளை தராது. அதனுடைய விளைவு குடும்பம், சமூகம், நாடு என அனைத்திலும் மன அமைதி குறைகிறது. மனதளவிலான போராட்டம், மன அழுத்தம், தனிமையும் அதிகரிக்கும். அடுத்தபடியாக ஜாதி. ஜாதியை பற்றி நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் குறிப்பிடப்படவில்லை. அது தேவனுடைய காரியமாக இருக்கவும் இல்லை. மனுஷனை பிரித்து வேறு வேறு வர்ணங்களாக, வர்ணம் என்பது இங்கே நிறம் அல்ல, வகை என்று அறியப்படுகிறது. இது பண்டைய இந்தியாவின் ஆரியர்கள் வந்தபோது அவர்கள் சமூகத்தை 4 வகையாக பிரித்தார்கள். பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள் என்று. அந்த கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு வாழ்கிறவர்கள் உயர்வு தாழ்வோடு, மனநிலை பாதிப்போடு இருக்கிறார்கள். ஆனால் நாமோ
ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டும் ரட்சிப்பை அடைந்தும் நமக்குள் அன்பு, தேவனுடைய அன்பும் பிறரை மன்னிக்கின்ற அந்த மகத்தான குணம் இருந்தும் நம்மிடையே இந்த சாதி பேத வேறுபாடுகள் இருக்குமானால் நம்முடைய இருதயம் எதை சார்ந்து இருக்கிறது, எதை நோக்கிய பயணமாக இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக யோசிக்க வேண்டும். சாதி வேறுபாடால் மனுஷனுக்கு ஏற்படுகிற பாதிப்புகள் என்ன என்றால், சமத்துவம் மறுக்கப்படுகிறது. கல்வி, வேலை, திருமணம் போன்றவற்றில் பாகுபாடு ஏற்படுகிறது. தாழ்த்தப்பட்டோர் மீது அடக்குமுறை வருகிறது. அது மட்டுமல்ல, சமூக குழப்பம், வன்முறை, எதிர்ப்பு இயக்கங்கள், மனதளவிலான தாழ்வு உணர்வு, நம்பிக்கை இல்லாமை. அடுத்தபடியாக பேதம், பாகுபாடு என்றால் மதம், மொழி, பண்பாடு, வர்க்கம் என்கிற அடிப்படையில் வேறுபாடுகளை கண்டறிவது. இதனால் என்ன நடக்கிறது? நாம், அவர்கள் என்கின்ற ஒரு பிரிவினையை உண்டாக்குகிறது. சமுதாயத்தில் ஒற்றுமை குலைந்து சிதைந்து ஒருமைப்பாடை விட்டு பிரிவினைகளுக்கு காரணமாகி அரசியல் மற்றும் மதவாதம் வளர்ச்சியடைகிறது. இதனால் குழு இடையேயான முரண்பாடுகள், சமூக அமைதி சிதைவு, போராட்டங்கள், வன்முறைகளுக்கு காரணமாக அமைகிறது. உயிரோடு ஜீவிக்கிற தேவனை அறிந்த நாம், அவர் அனுப்பின அவருடைய குமாரனை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பை பெற்று கொண்டிருக்கிற நமக்கு ஆணவம், அகம்பாவம், ஜாதி, பேதம், மதம் என்கின்ற பாகுபாடுகளை களைந்து நம்மை மன்னித்து நம்மை ஏற்றுக்கொண்ட தேவகுமாரனை போல அவரை போல நாமும் அன்பாக உருமாறி பிறரை நேசித்து ஏற்றுக்கொண்டு அவர்களோடு ஐக்கியமாக இருக்கிற இந்த அன்பை காட்டிலும் பேரன்பு, பேரானந்தம் இயேசுவின் அன்பினாலே உண்டாகுமே அன்றி வேறு எங்கே? தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் அறியாதவனுக்கு ஆணவம் உண்டு, ஜாதி உண்டு, பேதங்கள் உண்டு. தேவனை அறிந்தவனுக்கு அவனுடைய ஆத்மாவின் மீது அக்கறை உண்டு. மேலான தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிற வழிகளை அவன் தேடுகிறான். அதை தான் நாம் ஆன்மீகம் என்று சொல்லுகிறோம். ஆன்மீகம் என்பது உள்ளான இருதயத்தில் தேவனை தேடுவது, அவரோடு இணைவது, மன அமைதிக்கான ஒரு பயணம். மன அமைதிக்கும் இறைவனை தேடுகின்ற மனது, அதற்கு ஆணவம், ஜாதி பேதம் கிடையாது. அதற்கு மாற்றாக தியானம், தேவன் மீது பற்று, சேவை, சமத்துவம், கருணை, அறம், ஒற்றுமை மற்றும் சகோதரத்துவம். மனிதனில் ஆணவம் எப்படி உருவாகிறது? தன்னை மிக உயர்வாக எண்ணுகிற மனநிலை. தொடர்ந்து வெற்றிகளை அடைந்தால் நான், என்னால் கூடும் என்கின்ற எண்ணம் வரலாம். மற்றவர்களை விட நம்மை உயர்வாக நினைப்பது. பயம் அல்லது பாதுகாப்பு தேவை. சில சமயம் ஆணவம் என்பது பாதுகாப்பு கவசமாக இருக்கலாம். இந்த ஆணவம் குடும்ப நிலை, கல்வி, சமூகத்தால் ஆணவம் வளரலாம். சில சமயங்களில் நம்மால் தெரியாமலே ஆணவம் வளர்ந்து விடுகிறது. சரி, இந்த ஆணவத்தை நம்மால் மாற்றி சமநிலைக்கு கொண்டு வர முடியுமா என்கின்ற கேள்வியை கேட்டால், ஆம், மனதின் நிலையை மாற்றுவது நம்மால் சாத்தியம். எப்படி? வெற்றியை கொண்டாடுங்கள், ஆனால் மற்றவர்களின் பங்களிப்பையும் மதியுங்கள். நான் சமத்துவமாக இருக்கிறேனா அல்லது பேதங்களை பார்க்கிறேனா? எனக்கு ஏன் இந்த ஆணவம் எண்ணம் வந்தது? நமக்குள் கேள்விகளை நாம் கேட்க ஆரம்பித்து விட்டால் அதற்கான பதிலும் விடையும் கிடைத்துவிடும். தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் அறியாதவன் அநேக வேறுபாடுகளோடு இருக்கலாம். தெய்வத்தையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய ரட்சிப்பையும் அடைந்திருக்கிற மனுஷன் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். 1 சாமுவேல் 2 அதிகாரம் 3 வசனம். இனி
மேட்டிமையான பேச்சை பேசாதிருங்கள், அகந்தையான பேச்சை உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கைகள் யதார்த்தமல்லவோ. பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடை கட்டப்பட்டார்கள். ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ஆணவம் தகாது, ஜாதி தகாது, பேதம் தகாது. அன்பு தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய ஆத்துமாவை காக்கிறவர் யார் என்றும் அதை அழிக்கிறவர் யாரென்றும் அறிந்தும் பேதங்களையும் ஆணவங்களும் நமக்குள் இருக்குமானால் பொல்லாதவனின் கையில் இருக்கும் வில்லுக்கு ஒப்பாவோம் அல்லவா? தேவனை அறிவோம், தேவ ஞானத்தை பெற்றுக்கொள்வோம், தேவ சித்தத்தை அறிவோம், அவரை மகிமைப்படுத்துவோம். இன்னொரு பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.